ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கார்த்தி நியூஸ். இந்தியா உமன்ஸ் டீம் இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச் விளையாட போறாங்க. இந்தியா உமன்ஸ் டீம் லாஸ்டா இந்தியால டெஸ்ட் மேட்ச் ஆடி 9 வருஷம் ஆச்சு. இந்தியா உமன்ஸ் டீம் பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கும் வீடியோ போட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். இங்கிலாந்து உமன்ஸ் டீம் இந்தியாவுக்கு டூர் பண்ணி 2020 ஓடிஐ டெஸ்ட் மேட்ச் எல்லாம் விளையாட வந்தாங்க. இங்கிலாந்து உமன்ஸ் டீமுக்கு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் மேட்ச்ங்கிறது ஒரு ரேர் இன்ஸ்டன்ஸ். எப்பவாச்சும் ரேரா ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாட கிடைக்கும். அதுவும் ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடுவாங்க இல்லையா, ஒண்ணுக்கு மேல டெஸ்ட் மேட்ச் என்னைக்குமே விளையாட மாட்டாங்க. இப்ப நடக்க போற டெஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு 37வது டெஸ்ட் மேட்ச். ஆனா இந்த டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்துக்கு 100வது டெஸ்ட் மேட்ச். கம்பேர் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு இங்கிலாந்து ஆடுற டெஸ்ட் மேட்ச்க்கும் இந்தியா ஆடுற டெஸ்ட் மேட்ச்க்கும் அப்படின்னு. இந்தியால டெஸ்ட் மேட்ச் கடைசியா நடந்து 9 வருஷம் ஆச்சு. கடைசியா 2014ல இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச் ஆடினதுதான் கடைசி. அதுக்கப்புறம் இந்தியால ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட நடக்கல. அதுக்கப்புறம் இந்தியா இன்கேஸ் இங்கிலாந்து இல்ல ஆஸ்திரேலியான்னு போனா அங்க அவங்களுக்கு மேட்ச் கிடைக்கும். அதுவுமே 2014க்கு அப்புறம் இந்தியா 2021ல இங்கிலாந்து கூட ஒரு டெஸ்ட் மேட்சும், அதே 21 கடைசியில ஆஸ்திரேலியா கூட ஒரு டெஸ்ட் மேட்சும் விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்தியா டெஸ்ட் மேட்ச் விளையாடல. அதனால இன்னைக்கு நடக்க போற இந்தியா இங்கிலாந்து மேட்ச் இந்தியன் உமனுக்கு ஒரு ரேர் இன்ஸ்டன்ஸ் தான். அதே மாதிரி இதுவரைக்கும் நடந்த எல்லா மேட்ச்லயும் இந்தியன் உமன்ஸ் டீமோட ஜெயன்ஸான மித்தாலி ராஜும் ஜுலான் கோஸ்வாமியுமே இருந்தாங்க. இந்த டைம் அவங்க எல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் இந்தியன் டீம் விளையாடுறாங்க. உமன்ஸ் டெஸ்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா, மென்ஸ் டெஸ்ட் மாதிரி இது ஒரு 5 டே கேம் கிடையாது. 4 டே கேம் தான். இதனாலேயே நிறைய டைம் மேட்ச் ரிசல்ட்டுக்கு போகாம டிரால முடிஞ்சிருக்கு. இந்தியா கடைசியா ஆடின இங்கிலாந்து கூடயும் ஆஸ்திரேலியா கூடயும் நடந்த மேட்ச் ரிசல்ட் கிடைச்சிருக்க வேண்டிய மேட்ச். ஆனா அது ஒரு 4 நாள் மேட்ச்ங்கிறதுனால நமக்கு ரிசல்ட் கிடைக்கல. ஆனா இந்த 2 கேம்லயுமே இந்தியன் பிளேயர்ஸான ஸ்மிருதி மந்தானா, ஷஃபாலி வர்மா இவங்க எல்லாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இவங்க எல்லாருமே இந்தியால ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறதுனால ஒரு நல்ல கேம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு. தேங்க்யூ.